சார் ஜோதிடங்கிறது அறிவியலா? அது எப்படி கணக்கிடப்படுது சார்? ஜோதிடங்கிறது பியூரா எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் கிடையாது. அது என்விரான்மெண்டல் சயின்ஸ். என்விரான்மெண்டல் பிஹேவியர். கடந்த ஒரு 1000 வருஷமா என்விரான்மெண்ட் எப்படி இயங்கியிருக்கு, எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடந்திருக்குங்கிற நோட்ஸ் தான் ஜோதிடமா பார்க்கப்படுது. ஒரே நேரத்துல பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஜாதகம் அமையுமா சார்? ஒரே நேரத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஜாதகம் தான். ஆனால் அவங்க குடும்ப சூழல், அவங்க வளர்ப்பு, அவங்க ப்ரொவிஷன்ஸ், அவங்க எந்த சூழலை வளர்றாங்களோ அதுக்கு தகுந்தபடி பலன்கள் மாறும். பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே நேரத்துல பிறந்திருந்தா ஒரே ஜாதகம் தான். ஜோதிடம் எந்த அளவுக்கு நம்பலாம் சார்? எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது? ஜோதிடத்தை 70 to 80% நம்பலாம். பட் ப்ரெடிக்ட் பண்றவங்க கரெக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா இதை நிச்சயமா 70-80% லைஃப்ல ஏத்துக்க முடியும். இந்த ப்ரெடிக்ஷன் தவறுனா என்ன ஆகும் சார்? ப்ரெடிக்ஷன்ங்கிறது தவறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ப்ரெடிக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க பண்ற மிஸ்டேக் தான் ப்ரெடிக்ஷன் தவறுது. அப்போ ஜோதிடம் பொய்ங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குது. ஜோதிடம் என்னைக்குமே பொய்யாகாது. ப்ரெடிக்டர்ஸ் பண்றதுதான் தவறு, ஜோதிடம் தவறு கிடையாது. ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு முழு முடிவாவே நம்ம எடுத்துடலாமா, இல்ல அது ப்ராபபிலிட்டி இருக்கா சார்? ஜோதிடம்ங்கிறது ஒரு லைஃப் நேவிகேஷன் டூல் சார். இது ஒரு வழிகாட்டுதல் டூலா நம்ம எடுத்துக்கணும். தனி மனித முயற்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முயற்சியோட நமக்கு ஃபேவரபிளா ஒரு சூழல் இருக்கும். அந்த சூழல் எதுன்னு சொல்லி கொடுக்கறது தான் ஜோதிடம். ஆனா தனி மனித முயற்சி மிக மிக முக்கியமானது சார். மருத்துவத்துறைக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் சார்? மருத்துவத்துறைக்கு ஜோதிடம் நிச்சயமான முறையில உதவி பண்ணும் சார். ஆனா மருத்துவத்துறையில டிமாண்ட் பண்ற மாதிரி லெபார்டரிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஜோதிடத்துல இருந்து கொடுக்க முடியாது. ஆனா ஃபேவரான சூழல் எது, எது ஃபேவர் இல்லாத நேரம், எந்த நேரத்துல நமக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த நேரத்துல நம்ம சுதாரிப்பா இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அவேர்னஸை கைடன்ஸா எடுத்துக்கலாம். ஜோதிடத்துல பியூரா ஜஸ்ட் லைக் தட் மெடிக்கல் ஃபீல்டு டிமாண்ட் பண்ற மாதிரி ப்ரூஃபோட ரிப்போர்ட்ஸோட கொடுக்க முடியாது.